அஷ்மிதா, நீங்கள் ஒர்க் பண்ணுற இண்டஸ்ட்ரியே பெண்கள் சூழ் உலகு அப்படின்னு சொல்லலாம் இல்லை? நிறைய பெண்கள் தான் உங்ககிட்ட வேலை பார்க்குறாங்க, நீங்கள் போகிறதும் பெண்களுக்கு தான் மேக்கப் போடுறீங்க. அப்படிங்கும்போது இப்போ இந்த அகாடமியில் 25 பெண்களுக்கு நீங்கள் வந்து வேலை கொடுத்துருக்கீங்க, கற்றுக்க வரவங்களும் பெண்கள். அப்படிங்கும்போது பெண்களாக கூடி இருக்கிற இடம்னா நிறைய வதந்தி இருக்கும், காசிப் பண்ணுவாங்க, பொறாமை இருக்கும், சண்டை இருக்கும், நிறைய பேச்சு இருக்கும், வம்பு இருக்கும். இந்த மாதிரி ஜென்ரலாக ஒரு பொது கருத்து இருக்குது. இது நான் உண்மை அப்படின்னு சொல்லலை, பட் இது ஒரு ஜென்ரலான ஒரு விஷயம். ஸோ பெண்களை வச்சு வேலை வாங்கும்போது இதெல்லாம் உண்மையிலேயே இருக்கா இல்லையா? கண்டிப்பாக இருக்கும். இப்போ ஏதாவது ஒரு பிரச்சனை அகாடமிக்குள்ளே இவங்களுக்கும் அவங்களுக்கும் ஒரு பிரச்சனை அப்படின்னா அது இவங்க ஒரு கதையை சொல்லுவாங்க, நான் பொறுமையாக லிசன் பண்ணுவேன். அவங்க ஒரு கதையை சொல்லுவாங்க, பொறுமையாக லிசன் பண்ணுவேன். ஆனால் ஒரு விஷயம் மட்டும் முடிவு பண்ணியிருக்கேன், அவங்களுக்கு தான் பிரச்சனை, உனக்கும் அவங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஸோ நம்ம உள் வாங்குறது எப்படி இருக்குன்னா, ஓ இவ கெட்டவ, இவ இப்படி சொல்லியிருக்கா அப்படின்னு நினச்சிட்டோன்னு வச்சுக்கோங்களேன். நம்மளுக்கு நாட் ஒன்லி இந்த ஒர்க்கர்ஸ் பேஸ்ட் கிடையாது, பேசிக்காக நம்ம எங்கேயுமே சர்வை பண்ண முடியாது, படிக்கிற இடத்துல படிக்க முடியாது, ரிலேஷன்ஷிப் ஃபெயிலியர் ஆகிடும், இந்த மாதிரி தான் இருக்கும். ஃபேமிலிக்குள்ளே சண்டை சச்சரவு இருக்கும். பட் நான் பேசும்போது என்ன புரிஞ்சுப்பேன்னா, இதெல்லாம் வயசு ஆக மெச்சூரிட்டியில் வந்த ஒரு டிசிஷன். அண்ட் இப்படி தான் நான் இந்த காசிப்பை பார்க்குறேன். ஓகே இதனால் நடந்திருக்கு, ஓ இதனால் இப்படி இருக்கா, நான் சொல்லுவேன் அதனால் அவன் அப்படி புரிஞ்சுக்கிட்டு அதனால் இப்படி நடந்துருச்சு. நீங்கள் 2 பேரும் ஒரு வாய்ஸ் நோட் அமைச்சு இதையே என்கிட்ட சொன்னது அப்படியே சொல்லுங்களேன், புரிதல் பெட்டராக இருக்கும். பேசுனா சால்வ் ஆகிற விஷயமே எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லுவேன். அண்ட் கம்மிங் பேக் டு த காசிப்ஸ் கண்டிப்பாக இருக்கும். காசிப்ஸ் இந்த பெண்கள் இண்டஸ்ட்ரி இது எல்லாமே இருக்கும்போது வந்து நம்மளுக்கு ஏன் கோச்சிக்கிறாங்க, ஏன் வந்து நம்மக்கிட்ட பேசலை, ஏன் நம்மக்கிட்ட பேச மாட்டேங்கிறாங்க, நம்ம பேசினா ஏன் சிரித்து பேச மாட்டேங்கிறாங்க, அந்த மாதிரி நிறைய கொஸ்டின் எனக்கு இன்றைக்கும் இருக்குது உண்மைக்கு சொல்லணும்னா. பட் ஆனால் என்னென்னா நம்ம வந்து இந்த கடிவாளம் கட்டின குதிரை மாதிரி ஃபோக்கஸ் ஒரு இடத்துல இருந்துச்சுன்னா அப்படி இப்படி வரதெல்லாம் பார்க்க மாட்டோம்ல. அது என்ன தான் 1% to 5% 10% அஃபெக்ட் ஆனாலும் இந்த காசிப்ஸு, பட் நம்மளோட விஷன் வேறு இல்லை. அது நினச்சி ஓட ஆரம்பிச்சதுக்கப்புறம் இந்த காசிப்லாம் பக்கத்தில் நிற்கலை. காசிப்ஸ் மேக்ஸ் அஸ் வீக். பேசிக்காக நம்மளை வீக் பண்ணிவிடும், நம்ம டைமை கன்சியூம் பண்ணி எடுத்துரும். அதை மட்டும் அவே பண்ணி வச்சுட்டா லைஃபு சூப்பராக இருக்கும். உண்மையாகவே எனக்கு லைஃப் இப்போ ஜாலியாக இருக்குது. பட் முன்னாடி இதை நினச்சா ஐயோ சொல்லிட்டு போயிட்டாங்க அப்படி அழுகிறது, இந்த நெகட்டிவிட்டி வேர்ட்ஸுக்கு காசிப்ஸ்க்குலாம் இடம் கொடுக்கறதுலாம் இருந்துச்சு. பட் இப்போ இல்லை, பிகாஸ் ஐம் டர்னிங் 34 in 2 weeks. ஸோ அதனால் ஐம் ஹாப்பி. ஸோ உங்கள் டீமை ஹேண்டில் பண்ணுறதும் அப்படி தான்? என் டீமே அப்படி இதுதான் என் டீமோட தான் ஹேண்டில் பண்ணுறது.